லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவெளியிலும் கர்த்தர்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்தின் நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேதத்தில் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம், அதில் 9வது அதிகாரம், அதில் 10வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகவும் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். நீ கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிப்பதை இந்த நாளில் கர்த்தர் பெருகவும் பண்ணி அதை வர்த்திக்கவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரங்களில் பாருங்கள், நம்ம யோசிப்போம், நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து மாதமான ஒரு சம்பளம் வாங்குவோம், வாரமான ஒரு சம்பளம் வாங்குவோம். ஆனால் சம்பளம் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் சம்பளத்தோட நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியாது. பலர் கடன் பாரத்தில் சிக்கியிருப்பாங்க. பலர் பார்த்திங்கன்னா ஏதோ வீண் செலவு அதிகமாக வந்துடும். இல்லை உடல்நல குறைவு பார்த்திங்கன்னா பலருடைய குடும்பத்தில் மாதத்துக்கு ஒருத்தரையாச்சும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதில் ஒரு மேன்மைகளை பார்க்க முடியாமல், அதில் உயர்வுகளை பார்க்க முடியாமல் தான் உழைக்கிற ஒவ்வொரு பணங்களும் வீணாக செலவழிவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல குடும்பங்களில் அதான் நடக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஆண்டு சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு நீதியான் செய்கிற அந்த விளைச்சலை உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறோம். அந்த பணங்கள் வீணான எல்லாருக்குமே கஷ்டம்தான். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ நீதினால் விளைய செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெருக பண்ண போகிறார், அதை வர்த்திக்க பண்ண போகிறார். இன்னைக்கு நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் இதை கையில் வச்சு, ஏசப்பா இந்த பணத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், இந்த மாதம் முழுவதும் நான் நிற்காமல் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ப்பா. இந்த பணம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடக்கூடாது, இந்த பணம் வீணான காரியத்துக்கு செலவாயிடக்கூடாது. பலர் இந்த காரியத்துக்கு தவறு விடுக்கிறோம். சம்பளத்தை வாங்கிட்டு உடனே என்ன பண்ணிடுவோம், ஏதோ ஒரு கடைக்கு போயிடுவோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிடுவோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போயிடுவோம். சம்பளத்தை வாங்க உடனே ஏதோ ஒரு பிளான் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு உண்மையான தேவ பிள்ளைனா ஒரு சம்பளத்தை வாங்கினதுக்கப்புறம் அதை கர்த்தர் சமூகத்தில் எடுத்து வச்சு, கர்த்தருக்காக எடுத்து வச்சு, அதற்கப்புறம் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் சம்பாதித்த சின்ன பணமாக இருந்தாலும் இதை எனக்கு பெருக பண்ணி கொடுங்கப்பா, இதை ஆசீர்வதித்து கொடுங்க, இதை மேன்மையாக்கி கொடுங்க, இந்த பணம் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மைகளை கொண்டு வரட்டும், இதை வர்த்திக்க பண்ணுங்க, இதை எனக்கு சேமிப்பாய் மாற்றி கொடுங்க, இது வீண் செலவாய் மாறிடக்கூடாது என்று நீங்கள் ஜெபித்து அந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னா, வேதம் சொன்னபடியே அவர் பெருகவும் பண்ணுவார், வர்த்திக்கவும் பண்ணுவார். அப்போ இன்றையிலிருந்து இதை நீங்கள் முடிவு செஞ்சு இந்த நாள்லேருந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில மாதங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் நீங்கள் எடுத்து வச்சு, ஏசப்பா இந்த பணத்தை ஆசீர்வதிங்க, வீண் செலவுக்கு செலவாகக்கூடாது, ஆண்டவர் வீணான காரியத்திற்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ உடல்நிலை சரியில்லாததுக்கோ நீங்கள் செலவாகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி பல வருடங்கள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய வியாதியின் கட்டில் போய் இன்றைக்கி எப்போயுமே ஹாஸ்பிட்டலில் படுத்தது கிடையாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி பலருடைய குடும்பங்கள் அடிக்கடி வியாதியில் சிக்கிக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள், லட்சக்கணக்கான ரூபாய்கள். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், சாதாரண ஒரு ஊசி 1 லட்ச ரூபா, மாதமான 1 லட்ச ரூபா ஊசி போடணும். பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள பலர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. பல கடன்கள் இன்றைக்கி அதிகமாக வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கி உண்மையாக நீங்கள் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அதை பெருக தான் பண்ணுவார், அது கடனுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாது. அதனால் இந்த நாள் ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே எனக்கு சின்ன வருமானத்தை நீங்கள் கொடுத்தாலும் அந்த தேவ சமூகத்தில் நான் வைத்து அதை செபித்து நான் அதை முடிவெடுத்து நான் செய்வேன், எனக்கு அதற்கான ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படியே என்னுடைய கரங்களை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்க, என் விளைச்சல்களை நான் பெருக பண்ணுவீராக. இந்த மாதம் முதல், இந்த நாள் முதல் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பெருக்கம் உண்டாகட்டும், ஒரு விரக்தி உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோடு கூட பேசியிருக்கிறார் இல்லையா? அதனால நம்பிக்கையோடு கூட வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார், என்னை விரிவாக்க மாற்றுவார், என்னை வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹேவ் அ பெஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.